வணக்கங்க. ஒரு ஒரு அழகான பெண்ணுங்க. ஒரு அழகான பெண்ணு கல்யாணம் பண்ணது பெரிய ஆஃபீஸருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பெரிய ஆஃபீஸருங்க. லட்சக்கணக்கா சம்பளம் வாங்குறவரு. அ ஆஃபீஸுக்குள்ள அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க என்னத்த பார்த்து கொடுத்தாங்கன்னா, பெரிய ஆஃபீஸரு அவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, சொந்த வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி பொண்ண குடுத்துட்டாங்க. பொண்ணை கொடுத்துட்டாலு வீட்டில் ஆஃபீஸர் மாதிரி தான் நடந்துக்கிறாரு. அங்கேருந்து வர்றாரு, ஃபைல் தூக்கி வீசுறாரு, லுங்கி கட்டுறாரு, கையெல்லாம் கழுவிட்டு டிஃபன் இருக்கா, டிஃபன் ஆச்சா அப்படின்னு 2 இட்லி சாப்பிட்றாரு. ஓகே, படுத்துக்கிறாரு. புக் எடுத்து வச்சு உட்காந்துக்கிறாரு. ஒரு மணி நேரம் புக்கு படுத்துட்டு அப்புறம் கண்ணாடி கழட்டி வச்சுட்டு படுத்துக்கிறாரு. படுத்துட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு டிஃபன் ஆச்சா 2 இட்லி பிச்சு போட்டு போகிறார் ஆஃபீஸ்க்கு. பார்த்துக்குமா ஓகே அப்படின்னு. அந்த வாசமே இல்லை. என்னங்க, மனைவின்ட்டு ஒன்று இருக்காளே, அவளுக்கு உணர்வு இருக்குமே, ஆசை இருக்குமே, அதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணுறதுன்னு நினைப்பு இல்லாமல் இப்படி ஒரு பெரிய ஜென்டலாகவே நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை என்ன பண்ணுறான்னா கோர்ட்டுக்கு போயிடுறான். நமக்கு வேண்டாங்க இந்த ஹஸ்பண்ட். அப்படி எல்லா வசதியும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குதுங்க. வேணுங்கிற வசதி இருக்குது. கை நீட்டின ஆள், கை நீட்ட அன்பு, பணம் காசு, பீரோவா திறந்த பணம் காசு எத்தனையும் இருக்குது. டைவர்ஸ். எதனால் டைவர்ஸ்? அப்போ அது சொல்ல முடியல. அப்போது ஒரு நபர் வந்து அவர் கோர்ட்டு ஏதோ வந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட அப்பா மாதிரி பழகிருச்சு. அவர்கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது, என்னங்க நான் கல்யாணம் பண்ணியிருக்கேங்க, எனக்கு ஆசா வாசம் ஆண்மை எல்லாமே இருக்கலைங்க, அந்தால என்னை தொடர்றது கூட இல்லைங்க, தொட்டி கசக்கிறதே இல்லை, என்னை பிடிக்கிறதே இல்லை, கட்டி பிடிக்கிறதே இல்லைங்க. கல்யாணம் மூச்ச புதுசில் ஏதோ பண்ணார் பிடிச்சார், அதோடு சரிங்க. அதுக்கப்புறம் அவர் என்னை கண்டுக்கிறது இல்லைங்க. டூருங்கிறாரு, கேம்புங்கிறாரு, அதுங்கிறாரு, இதுங்கிறாரு. அதனால் எதுக்கு அம்மா வீட்லேயே பேசாமல் இருந்துக்கலாமே ஜம்முன்னு. அந்தாள் வீட்டில் போய் அந்தாள் ட்ரெஸ்ஸு துவைச்சி போட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இருந்ததை விட அம்மா வீட்லேயே இருந்துக்கலாமல்ல. என்னங்க, என்ன காரணம் பார்த்தீங்களா? சாத்துக்குடி புளியிற மாதிரி புளியணுங்க. தெரியுமா உங்களுக்கு? இல்லற வாழ்க்கையில் சாத்துக்குடி புளியிறமில்ல, அது மாதிரி புளிஞ்சு எடுத்து அப்படி போடணும். ஜூஸ் எடுக்கிறமில்ல, அது மாதிரி பண்ணணும். அது மாதிரி பண்ணால் தான் இல்லற வாழ்க்கை வந்து நம்மளோட லாங் லைஃப்பில் இருக்கும். இன்பம், பாசம், பற்றுதல் எல்லாமே அந்த ஒரு விஷயத்தில் வந்துருங்கண்ணே. அதை நீங்கள் பண்ணாமட்டீங்கன்னா என்னங்க, அதை நீங்கள் செய்யாமட்டால் என்ன செய்யறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கல்யாணமே பண்ணிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வர்றேன். கல்யாணம் முடிக்காதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகரவு இருக்குது, நம்மளால் முடியறதில்லை அப்படின்னு அந்த ஒரு விஷயம் மட்டும் முடியறதில்லை அப்படிங்கும்போது கல்யாணமே பண்ணக்கூடாது. இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெட்டு போய் டைவர்ஸ் ஆகி அசிங்கப்படுறதை விட கல்யாணமே பண்ணாம விட்டுறோன்னு சொல்ல வர்றேன். புரிஞ்சிருச்சுங்களா நான் சொல்கிறது? யோசனை உண்டுங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எங்கள் ஆராய்ச்சி வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், யோசனை உண்டுங்க. வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு மனைவி வந்து நம்மளை விட்டு போகிறாள் அப்படின்னால் என்னங்க, இந்த ஒரு காரணம்தான். சரிங்களா? வச்சிட்டுங்களா? பாய்.